பாஸ் கேமிங் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைடிங் பிளேஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் என்னது பார்க்க போகிறோன்னா, இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கான், உங்களை ரொம்ப அடிச்சிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்டாக வந்துடாதீங்க. நாங்கள் சொல்கிற ஹைடிங் பிளேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த இது உங்களுக்கு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் மேட்ச்சில் செமையாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரெண்டு இல்லாமல் வந்து ஹைடிங் பிளேஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஸ்டேட்டாக இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆங்கிள் போடுற மாதிரி போடுங்க. வச்ச மாதிரி இப்படி போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு தேவை. ஃப்ரெண்டு வந்துட்டானா அவன் மேலே ஏறி அடிச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. அதான் இங்கே தான் வருவோம், அதை அவன் நினைக்க மாட்டான். நீங்கள் ஈஸியாக ஹெட்செட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க அடுத்த ஹைடிங் பிளேஸுக்கு போகலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் என்னென்னா, இந்த ஹைடிங் பிளேஸில் 3 குளோவல் தேவை காய்ஸ். 3 குளோவல், 2 குளோவல் காணாது, 3 குளோவல் தேவை காய்ஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் எதிர் வீட்டில் இருந்து ஈஸியாக ஸ்கோப் போட்டு, எப்படி எதிர் வீட்டில் தான் வருவாங்க, ஆனால் நீங்கள் ஈஸியாக ஸ்கோப் போட்டு அடிச்சிடலாம் காய்ஸ். ஒரு குளோவல் எப்போவுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஹைடிங் பிளேஸை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க காய்ஸ். எனிமி வந்துட்டானா உங்களை அடித்து போட்டு போயிடுவான். அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹைடிங் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குளோவலை போடணும். ஃப்ரெண்டு போடாமல் பாருங்க. இதே மாதிரி படிப்படியாக நீங்கள் போட்டிங்கன்னா மேலே ஏறலாம். இப்போ இதில் ஸ்கோப் போட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் தடுமாறாமல் கீழே விழாமல் இருப்பீங்க. இந்த இடத்துல ஸ்கோப் போட்டு மேலே ஏறிடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் கவர் இருக்கும். வாங்க அடுத்த ஹைடிங் பிளேஸ் பார்க்கலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் என்னென்னா, இப்போ உங்களை அந்த இடத்துல வந்து எனிமி வந்துட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துலேருந்து வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இது கைஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு இது பண்ணி விட்டு உட்கார விட்டுட்டு நீங்கள் இந்த மேலே போய் அவங்க சைடில் போய் அடிச்சிடுங்க. ஃப்ரெண்டு அந்த சைடு ஏற விட்ருங்க. ஏற விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா அடித்து ஹெட்செட்டில் போட்டுடலாம். இதில் ஹெட்செட் போட்டு இது பண்ணிடலாம். இதில் கிளாஸ் ஸ்கோர் ரேங்கில் யூஸ் ஆகும். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க காய்ஸ். அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல வந்து அந்த எதிர் வீட்டில் எப்படி அங்கே வருவாங்க, ஏறி வருவாங்க, அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணி வருவாங்க. அவங்களுக்காக ஆப் வைக்கிறதுக்கு ஒரு இது ஆப் வைக்கலாம். இந்த இடத்துலேருந்து இவங்களெல்லாம் அடிச்சிடலாம். வாங்க அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது என்னென்னா, இதுவும் அதே மாதிரி ஏறுறது தான் கைஸ். ஆனால் இதையும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து அங்கே கீழே யாராட்டு இருந்தாங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிச்சிடலாம். இங்கே வராமல் இருங்க, இவங்களெல்லாம் அடிச்சிடலாம். வாங்க அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போகலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த ஹைடிங் பிளேஸ் என்னென்னா, இந்த இடத்துலேருந்து ஸ்கோப் போட்டு இங்கே ஒரு க்ளோவல் போட்டு இங்கே இருந்து ஸ்கோப் போட்டு ஏறிடுங்க. ஏறிட்டு நான் ஏன் தப்பாக ஏறினதை காட்டுறேன்னா, அப்போ தான் நீங்களும் தப்பாக ஏறாமல் இருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்கோப் போட்டு வந்துடுங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே கவர் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து அங்கே வர கவர் பண்ணலாம். அடுத்து இங்கேருந்து ஸ்கோப் போட்டு எல்லோரையும் அடிச்சிடலாம். இங்கேருந்து கீழேருந்து அடிக்கலாம், மேலேருந்து அடிக்கலாம். வாங்க இவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போகலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம உருவாகும் போது அங்கே நிறைய பேர் நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது இந்த இடத்துல ஒரு நான் கரெக்டாக போடுற மாதிரியே போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு தேவை இதுக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்டை வச்சு ஏறிடுங்க. ஏறிட்டு இங்கேருந்து எல்லாரையும் அடிச்சிடலாம். இங்கேருந்து அடிக்கலாம், அங்கேருந்து அடிக்கலாம் கைஸ். ஆனால் இங்கே இருந்தோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சிடலாம் கைஸ். வாங்க அடுத்ததை பார்க்கலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் என்னென்னா, இங்கே ஜோன் வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்பீடாக பண்ணிடுங்க. ஃபாஸ்ட்டாக தான் வரும். அங்கேருந்து யாராட்டி ரொம்ப அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இங்கேருந்து அவங்கள அடிச்சிடலாம். இந்த இது என்னென்னா, ஃபேக்ட்ரிக்கு மேலே ஏறுறதுங்க கைஸ். எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு கொண்டு இருப்பீங்க ஃபேக்ட்ரி மேலே ஏறுறது என்னென்னு. இந்த இடத்துல ஒரு 2 குளோவல் போதும். நான் 3 குளோவல் போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக இதுக்கு தான் வரும் கரெக்டாக. இந்த இடத்துல இப்படி இந்த கம்பியில் ஒரு ஸ்கோப் போட்டு ஏறிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட தேவையில்ல. இது சிங்கிளாகவே ஏறுற இது தான் கைஸ். சிங்கிளாகவே ஏறுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அங்கே போயிட்டு மேலே ஒரு படிப்படியாக போகணும் கைஸ். அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
இங்கேருந்து பார்த்து வாங்க, நான் மெதுவாக வந்துடுங்க. இங்கேருந்து படிப்படியாக போடணும் கைஸ். இங்கேருந்து ஆனால் மேலே ஏறிட்டு அங்கே உங்கள் நடுவிலேருந்து மெடிக்கெட் போடுறவனு இல்லை எல்லா ஒன்றுத்துக்கும் மண்டிலே போட்டுடலாம். இப்போ போடுற மாதிரியே போடுங்க கைஸ். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஏறி இங்கேருந்து ஸ்கோப் போட்டு ஏறி போய் அடிச்சிடலாம் கைஸ். இப்போ இங்கேருந்து எல்லாத்தையும் அடிச்சிடலாம் கைஸ். 8லேயே வச்சிடலாம். வாங்க நான்